Exercise 2.1 fifth problem 8x plus 3 divided by root of 4x plus 7. So பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல 8 to 4 கனெக்ஷன் பார்த்தோம்னா 4 2s are 8. அதே மாதிரி இந்த இடத்துல 14 இருந்தது அப்படின்னா 7 2s are 14 இருந்து நம்ம 2 காமனா எடுத்து நம்ம இங்க கேன்சல் பண்ணிருக்கலாம். ஸோ பட் ஆனால் இங்க 13 இருக்கனால செய்ய முடியாது. ஸோ இப்போ இது எப்படி கன்வெர்ட் பண்றோம்னு பாருங்க இந்த இடத்துல. ஸோ இஸ் ஈக்குவல் டு 8x plus 13. So plus 1 minus 1 add பண்றோம் நம்ம. அதாவது 1 add பண்ணி 1 subtract பண்ணா cancel ஆனா அந்த questionல change எதுவுமே இருக்காது. So அப்ப root of 4x plus 7. So is equal to இப்போ இந்த இருக்குல்ல இந்த எல்லாமே plus எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல. So அப்ப 8x plus 13 ஒன்னையும் add பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல 14. அதுக்கு அடுத்து இதை ஒன்று போல வச்சுக்கிறோம் minus 1 by root of 4x plus 7. ஸோ இப்போ தனித்தனியாக இங்கே ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன் இந்த இடத்துல. ஸோ இந்த டேர்ம் தனியாக ஃபஸ்ட்டு எடுக்க போகிறேன். 8x plus 14 divided by root of 4x plus 7. அதுக்கு அடுத்து minus 1 by root of 4x plus 7. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துலையுமே நம்ம காமனாக என்ன எடுத்துடலாம் அந்த இடத்துல 2 டேபிள் வெளியே எடுக்கலாம். ஸோ 2 காமனாக எடுத்தோம் அப்படின்னா 4x plus 7. இங்கே அதே மாதிரி என்ன இருக்குது 4x plus 7. ஸோ ஸ்கொயர் ரூட் எப்பவுமே நம்ம எப்படி எழுதுவோம் பவரில் 1 by 2. ஸோ அதே மாதிரி மைனஸ் 1 by இங்கேயும் அதே மாதிரி 4x plus 7 the whole power 1 by 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே என்ன இருக்குது பவர் 1 இருக்குது கீழே 1 by 2 இருக்குது. ஸோ இந்த இடத்துல a power m divided by a power n is equal to எப்படி இருக்கும் நமக்கு இந்த இடத்துல a power m minus n. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் 1 இருக்கு 1 by 2. ஸோ டிவிஷனில் இருக்கு நமக்கு இந்த இடத்துல. ஸோ இப்போ பேஸ் ரெண்டுமே சேமா இருக்கு 4x plus 7 4x plus 7. ஸோ இப்போ பவர் ரெண்டு நம்ம டேரக்டா என்ன பண்ணிடலாம் அந்த இடத்துல சப்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ அதுபடி நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். இஸ் ஈக்குவல் டு 2 4x plus 7 1 minus 1 by 2. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல minus 1 இங்கே பவர் வந்து கீழே இருக்கா மேலே கொண்டு வரும்போது நமக்கு 4x plus 7 the whole power 1 by 2 மேலே வந்துச்சு என்னவா மாறும் minus 1 by 2 மாறும். is equal to 2 4x plus 7. so 1ல இருந்து half subtract பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்க என்ன கிடைக்கும் இந்த இடத்துல half minus 4x plus 7 the whole power minus 1 by 2. so இப்போ இதுதான் நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். so அப்ப கொடுத்த क्वेश्चन நம்ம இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். so இப்போ இந்த இடத்துல ஒவ்வொன்றையும் தனித்தனியா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடலாம் இந்த இடத்துல. is equal to integration of 2 into 4x plus 7 the whole power 1 by 2 into dx minus integration of 4x plus 7 the whole power minus 1 by 2 into dx. so இப்போ இந்த இடத்துல 2 நம்ம வெளியே எடுத்துடலாம். so வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இது இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு இங்க 4x plus 7 the whole power. so பவரோட நம்ம என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல 1 ஆட் பண்ணுவோம். so 1 by 2 plus 1 divided by அதே மாதிரி இந்த இடத்துல 1 by 2 plus 1. அது போக என்ன பண்ணுவோம் நம்ம எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு இந்த இடத்துல 4 இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல 4 ஆல நம்ம கண்டிப்பா மல்டிப்ளை பண்ணணும் இங்க. ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்லேயே பார்த்துருப்போம் இது. அதாவது என்ன நமக்கு இந்த இடத்துல என்ன ஃபார்முலா படி இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் ax plus b the whole power n is equal to ax plus b the whole power n plus 1 by n plus 1 into x ஓட கோஎஃபிஷியன்ட் a. ஸோ அப்போ x ஓட கோஎஃபிஷியன்டால மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி தான் அடுத்தது நம்ம செய்ய போகிறோம் இந்த இடத்துல மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் பண்ணும்போது 4x plus 7 இந்த மைனஸ் 1 by 2 ஓட 1 ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ மைனஸ் 1 by 2 plus 1 இதோட x ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது இந்த இடத்துல 4 மல்டிப்ளை பண்ணுறோம் ப்ளஸ் c. ஸோ அப்போ இங்கே 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 2 இருக்கும். ஸோ அப்போ 4x plus 7 the whole power 1 by 2 plus 1. ஸோ அப்போ இங்கே எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல 2. ஸோ அப்போ 1 plus 2 அதே மாதிரி இந்த இடத்துல 2 into. ஸோ 1 இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1 plus 2 by 2 மைனஸ் 4x plus 7. ஸோ இந்த இடத்துல 1லேருந்து ஹாஃபை சப்ராக்ட் பண்ணோம் நமக்கு இந்த இடத்துல half. ஸோ 4 into அதே மாதிரி 1லேருந்து ஹாஃபை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல half பிளஸ் c. ஸோ இப்போ இந்த இடத்துல 2வும் 2 என்ன இந்த இடத்துல கேன்சல் ஆயிரும். 4x plus 7 the whole power. ஸோ ஆட் பண்ணோம் இந்த இடத்துல 3 by 2 divided by 1 plus 2 ஆட் பண்ணோம்னா இங்கே 3
minus 4x plus 7 the whole power 1 by 2. இங்க 2 டேபிளை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல ரிமைனிங் 2 இருக்கும் plus c. ஸோ இதான் நமக்குரிய ஆன்சர்.